சீதாவுக்கு நம்ம உதவி தேவைப்படுது. இந்த பாருங்க, உங்க குடும்ப பிரச்சனையில என்னையே இன்வால்வ் பண்றீங்க. எனக்கும் நடக்கிற பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வேற, நீங்க வேற. தயவு செஞ்சு என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. எனக்கு இது சம்மந்தம் இல்லாத பிரச்சனை. சம்மந்தம் இருக்கு, உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. நீங்க சம்மந்தப்பட்டதே ஆவணும். எனக்கு என்னன்னு விட்டுட்டு போக முடியாது. சம்மந்தப்பட்டதெல்லாம் போதும். மீராவை காதலிச்ச ஒரே விஷயத்துக்காக பல வருஷமா மகாலட்சுமிட்ட அசிங்கப்படுறேன். என்ன விட்டுருங்க. சத்யன், அவசரப்படாதீங்க. எதுக்குங்க? நான் எதுக்கு இன்வால்வ் ஆகணும்? யாருக்காக இன்வால்வ் ஆகணும்? உங்களுக்காக. உங்களுக்காக நீங்க சம்மந்தப்பட்டதே ஆவணும். அத தவிர்க்க முடியாது. எனக்காகவா? புரியல. சீதா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. உங்களை மன்னிப்பு கேட்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினாங்களே அந்த மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமிய மறந்துட்டியலா? இல்ல அன்னைக்கு அவமானப்பட்டத மறந்துட்டியலா? இல்ல வலி மறந்து போச்சா? வலியில எப்படி துடிச்சிருப்பிய? அந்த வலிய திருப்பி கொடுக்க வேணாமா? வலிய தாங்கிட்டு இப்படியே இருக்க போறியலா? இருந்துட முடியுமா? வலி இருக்கதான் செய்யுது. சாகர வரைக்கும் அந்த வலி போகாது. விண்ணு விண்ணுன்னு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என் உயிர் போனாதான் அந்த வலியும் போகும். உயிரோட தான் போகும். அது வரைக்கும் போகாது. போகவே போகாது. இப்படியே இருந்து சாவ போறீங்களா? நீ என்ன பண்ண போற? அந்த வலிக்கு காரணமே நீதான். உன்னாலதான் நான் அவமானப்பட்டேன். உன் ஹஸ்பண்ட் ராம காப்பாத்த நான் அசிங்கப்பட்டேன். இப்ப என்ன பண்ண போற? மருந்து தடவை போறியா? வலி தெரியாம இருக்க மருந்து கொடுக்க போறியா? மருந்து மாத்திரையில எல்லாம் அந்த வலி போகாது. போகவே போகாது. பாரு, இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? வலிக்கு ஒரு நிவாரணம் இருக்கு. நான் சொல்லுதா மாதிரி செஞ்சா வலி இருந்த இடம் தெரியாம பறந்து போயிரும். நீங்க அனுபவிச்ச வலியையும் வேதனையையும் மகாலட்சுமி அனுபவிக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க இல்லாம கூட என்னால இதை பண்ண முடியும். ஆனா நீங்க தான் இதை பண்ணணும். நீங்க பண்ணாத உங்க வலி தீரும். இல்லனா காலம் முழுக்க வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணணும்? திரும்ப மகாலட்சுமி கிட்ட சத்தமா மன்னிப்பு கேட்கணுமா? சத்யன், கொஞ்சம் டென்ஷன் ஆகாம சீதா என்ன சொல்ல வரான்னு கேளுங்க. நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா நான் நிக்கிற இந்த இடத்துல போத கடத்தல் கைதியா இதே மாதிரி கைதி கெட்டப்ப போட்டுக்கிட்டு மகாலட்சுமி, அர்ச்சனா, சேது, சுபாஷ்னு 4 பேரும் தண்டனை கைதியா நிப்பாங்க. நீங்க நிக்கிற இடத்துல நாம நிப்போம். மகாலட்சுமிய உள்ள வச்சுட்டு வெளிய நின்னு வேடிக்கை பார்ப்போம். நமக்கு எப்படி வலிக்கும்னு மகாலட்சுமிக்கு புரிய வைக்கணும். அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. மறுபடியும் சொல்லுதேன், நீங்க இல்லாம என்னால இத பண்ண முடியும். நீங்களும் இதுல கலந்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கிற வலி மறக்கும். என்ன சொல்லுதிய? பழிக்கு பழி வாங்க போறியலா? இல்ல எனக்கு என்னன்னு ஒதுங்கி நிக்க போறியலா? என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ணணும்? என் கூட சேர்ந்து மகாலட்சுமிய பழி வாங்க இந்த ஒரே சான்ஸ் தான் இருக்கு. இப்படி ஒரு சான்ஸ் நான் எதிர்பார்க்கல. இந்த முறை ஏமாற மாட்டேன். அந்த மகாலட்சுமிக்கு நான் யாருன்னு காட்டுவேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் தயார்.
ஒரு ஃபோன் போடுங்க. எவ்வளவு நேரம் உள்ள வரதுக்கு? மகா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்பதான் பேசினேன். டென்ஷன் ஆகாம? வந்துட்டேன்னு சொன்னாரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. சார் வாங்க. வாங்க. ஹலோ. சொன்னாரா? வணக்கம் மேடம். எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சொன்னாங்க மேடம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஏன் மேடம் பதட்டப்படுறீங்க? நீங்க டென்ஷன் ஆகுறதுல அர்த்தமே இல்லை மேடம். அந்த சீதா கிட்ட அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்கு? எதுவுமே இல்லாம நீங்க தான் கிரிமினல்னு எப்படி உங்களை உள்ள தூக்கி வைக்க முடியும்? அப்படி தூக்கி உள்ள வைக்க முடிஞ்சிருந்தா சீதா எதுக்கு நான் தான் ட்ரக்ஸ் கடத்தினேன்னு சொல்லி சரண்டர் ஆகி உள்ள போனா? இம்பாசிபிள் மேடம். அந்த சீதா தான் பைத்தியக்காரத்தனமா எதுவும் உளறிட்டு இருக்கா. அதை கேட்டு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுமா? மகா, என்ன பேசுற நீ? பேசாதீங்க. இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க, உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுமா? எது கேக்குறீங்க மேடம்? தெரியுமா தெரியாதா அதை சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். ஓகே, உங்களால 10 நாள்ல பரதம் கத்துக்கிட்டு பரதம் தெரிஞ்சவங்க கூட போட்டி போட்டு உங்களால ஜெயிக்க முடியுமா? அது எதுக்கு மேடம் டான்ஸை பத்தில என்கிட்ட கேக்குறீங்க? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களால 10 நாள்ல பரதம் கத்துக்கிட்டு பரதம் தெரிஞ்சவங்களோட போட்டி போட முடியுமா முடியாதா? முடியாது மேடம், என்னால முடியாது. பரதநாட்டியம்னா என்னன்னே தெரியாத சீதா ஒரு குடிகார பரதநாட்டியம் மாஸ்டர் கிட்ட ஒரே ஒரு வாரத்துல பரதநாட்டியம் கத்துக்கிட்டு போட்டி போட்டு ஜெயிச்சிட்டா. உங்களால நம்ப முடியுதா? சொல்லுங்க, நம்ப முடியுதா? ஆனா சீதாவால முடியும். சீதா சொன்னதை நம்பிதான் ஆகணும். அதுதான் உண்மை. ஏன் சொல்றேனா, என்கிட்ட சவால் விட்டது சீதா. எனிதிங் இஸ் பாசிபிள். சீதாவால என்ன வேணாலும் செய்ய முடியும். சீதா நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். என்ன மட்டும் இல்ல, உங்களையும் தூக்கி உள்ள வைப்பா. நாங்க ஜெயிலுக்கு போனா எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜெயிலுக்கு வர வேண்டியதா இருக்கும். என்ன பாக்குறீங்க? ஆமா, நீங்களும் உள்ள போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா ட்ரக்ஸ கொடுத்ததே நீங்க தானே. மேடம், நான் உங்களுக்கு உதவிதான் செஞ்சேன். இப்போ என்ன மிரட்டுறீங்க? இன்ஸ்பெக்டர், உங்களை கூப்பிட்டு வச்சு மிரட்டுறோன்னு நினைக்காதீங்க. நாங்க எல்லாரும் மாட்டினா உங்களுக்கு தான் ஆபத்து. இத ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. அந்த சீதாவை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. சார், நாம என்ன பண்ணி சீதாவை தடுக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். சார், சீதா என்ன செய்வான்லாம் அது எனக்கு தெரியாது. ஆனா மகா பயப்படுறாங்க. அவங்களுக்காக நீங்க ஏதாவது செஞ்சாகணும். மகாவை பாருங்க, எவ்வளவு பயந்து போயிட்டாங்க. ஒருவேளை சீதா ஏதாவது செஞ்சு மகா அர்ச்சனா 2 பேரை தூக்கி உள்ள வச்சுட்டா அப்புறம் எங்களால் அதை தாங்கிக்கவே முடியாது சார். அதை தடுக்கணும் சார். ஏதாவது செய்யுங்க சார். மேடம், அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. மேடம், சீதாவை உங்களுக்கு எதிரா எதுவுமே செய்யாம நிறுத்த முடியும். எப்படி? ஜெயில விட்டு அவ வெளியவே வர முடியாம பண்ண முடியும். அது எப்படி முடியும்? மேடம், ஜெயிலையே அவ கதையை முடிச்சிடுறேன். நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுமே. என்னது? கொலையா? அவளை ஜெயில வச்சு கொலை பண்ண முடியுமா? முடியும் மேடம். ஆனா யாரு கொலை பண்ணுவா? அதான் ஏற்கனவே சொன்னேன் மேடம், உள்ள கைதியா இருக்க பல பேரு ரவுடிங்க, ரவுடி பொம்பளைங்க. பார்க்க தான் பொம்பளைங்க, ஆனா பிசாசுங்க.
மேடம் 2 நாள்ல நல்ல செய்தி வரும். நிஜமாவா? கண்டிப்பா மேடம். சீதாவோட மரண செய்தி வரும். துரை அங்கிள், நீங்க தான் முக்கியமா இந்த வேலையை செய்ய போறீங்க. இந்த ஆபரேஷனுக்கு நீங்க தான் கேப்டன். மகாவை சிக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என் அக்கா மகன், என் அன்பு மருமகன் ராமு நீயும் நல்லா இருக்கணும். அதான் முக்கியம். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும்? டெல் மீ. சிம்பிள். மகாலட்சுமி ரூம்ல இருக்கிற ஏசி ஒயரை நீங்க கட் பண்ணணும். ஏசி ஓடலனா என்னதானே திட்டுவாங்க? கரெக்ட் கரெக்ட். ஏசி ஓடலனா உங்களை தான் கூப்பிட்டு திட்டுவாங்க. வழக்கமா நீங்க தானே ஏசி மெக்கானிக்கு கால் பண்ணுவீங்க. இப்போ நீங்க சத்யாவுக்கு கால் பண்ணணும். எனக்கா? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? சொல்லுதேன். துரை அங்கிள் ஏசி சர்வீஸுக்கு கால் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க உடனே ஏசிய ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் அனுப்பணும். அதுக்கு ஒயரை கட் பண்ணாமலே இருக்கலாமே. பிளான் என்னன்னு சொல்லு. ஒண்ணுமே புரியல. நல்லா கவனமா கேட்டா புரியும். கடைசி என்ன ஏசி மெக்கானிக்கா ஆக்கிட்ட? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா ரகசிய கேமராவும் பேசுதா கேக்குற மாதிரி மைக்கும் மகாலட்சுமி ரூமுக்குள்ள வைக்கணும். அதுக்கான ஆட்களை நீங்க ஏசி சரி பண்றவங்க மாதிரி அனுப்பி வைக்கணும். ஓகே. சீதா, இது நீ யோசிச்சதா? ஏன் ஐடியா மொக்கையா இருக்கா? நோ நோ, இட்ஸ் a brilliant one. ஒரு ஏசி மெக்கானிக்கையும் கூட அனுப்பலாம். ஏசி மெக்கானிக் ஏசி ரிப்பேர் பண்ணும்போது மற்றவங்க ஸ்பை கேமை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னொருத்தன் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணுவான். ஃபிக்ஸ் பண்ண உடனே வைஃபை மூலமாக என்னோட சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். என் ஆஃபீஸ்லேருந்தே மகாலட்சுமி ரூமில் நடக்கிறதையும் பேசுறதையும் நான் வாட்ச் பண்ணுறேன். மகாலட்சுமி எப்பவும் சதி ஆலோசனைய ரூம்ல தான் பண்ணுவாங்க. அது ஒளியுமா நீங்க ரெக்கார்டு பண்ணிட்டா போதும். சூப்பர். வீடியோ ஆடியோ ஆதாரம். நைஸ் பிளான். சீதா ஜெயிலுக்குள்ள இருந்தா இதெல்லாம் யோசிக்க முடியுமா? அப்படி இல்ல. இத நீ உள்ள வராமலே யோசிச்சிருக்கலாமே. உண்மைய சொன்னா ஜெயில்ல எல்லா இடத்துலயும் கேமரா வச்சு ஒவ்வொரு இடத்துலயும் என்ன நடக்குதுன்னு ஒரே ஒரு ரூம்ல உட்கார்ந்து தான் பாக்குறாங்க. அத பார்த்துட்டு தான் எனக்கே ஐடியா தோணுச்சு. சீதா, எனக்கு ஒரு டவுட். என்னாச்சு? ட்ரக் வச்சத பத்தி மகா பேசினா தானே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் டவுட் ஆக்கும். என்னமோ ஏதோ நான் பயந்துட்டேன். எனக்கும் அதே டவுட் இருக்கு. டவுட்டே பட வேண்டாம். கொலை பண்ணவன் கொலை பண்ண இடத்த போய் பாப்பான். அதே மாதிரி தப்பு பண்ணவன் அந்த தப்ப பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பான். இவங்களும் கண்டிப்பா பேசுவாங்க. அவங்கள நாம தான் பேச வைக்கணும். லேசா சீண்டுனா போதும். சூர்யா ரூம்ல ட்ரக்ஸ் வச்சு சூர்யாவையும் மதுவையும் பிரிச்சுட்டோம், சீதாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்னு பெருமையா பேசி சிக்குவாங்க. நம்பலாமா? பேச வைக்க வேண்டியது மை ஜாப். யூ டோன்ட் வரி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல? இங்கிலீஷா? உன் அளவுக்கு இல்ல, ஏதோ கொஞ்சம். இட்ஸ் ஓகே. ஆனா ஒரு விஷயம் தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னன்னு சொல்லு. ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி பண்ணிடலாம். என்ன இருந்தாலும் மகாலட்சுமி பெட்ரூம்ல கேமராவை வைக்கிறது தப்பு இல்லையா? இதான் மேட்ரா? சீதா சொல்றதும் சரிதான். நாகரிகமா இருக்காதுல்ல. தேவையில்லாம கவலைப்பட வேண்டியதில்ல.
சென்சார் பண்ற அளவுக்கு ஒரு சீனும் இருக்காது. உன் மாமனார் சேதுபதி இருக்காரு, அந்த மனுஷன் 9 மணிக்கெல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிடுவாரு. என்னதான் இருந்தாலும் தப்புதான். அப்ப கேமரா வைக்க வேணாமா? நான் அப்படி சொல்லல. சத்யன் நைட் ஆனா அந்த மாதிரி ஏதாவதுன்னா நீங்க தான் கேமராவை ஆஃப் பண்ணிரணும். சரியா? ஓகே டன். வேற ஏதாவது பேசணுமா? சீதா போலீஸ் மாதிரி யோசிச்சிருக்க. கங்க்ராட்ஸ். நான் போலீஸ்காரன் இல்ல, போலீஸ்காரரோட பொண்ணு. சித்தி, இந்த நேரத்துல பாட்டிலும் கையுமா போதையில இருப்பாரு. புதுசா பாட்டிலுக்கு பதிலா கையில புக்கெல்லாம் வச்சிருக்காரு. சித்தி, இப்போலாம் அப்பா பாட்டில வெளியில வைக்கிறது இல்ல, உள்ள வச்சு போட்டிடுறாரு. அதான் மாமா நல்ல பிள்ளையா புக்கு படிச்சிட்டு இருக்காரு. வா போலாம். அந்த தாடிக்காரருக்கு ரூம்ல பாட்டில மறைச்சு வைக்க தான் தெரியும். ஆனா இந்த தாடிக்காரருக்கு ரூம்ல கேமராவை மறைச்சு வைக்க தெரியும். சித்தி, செல்வியா காஃபி எடுத்துட்டு வர சொல்லவா? ஆமா, நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. சரி சித்தி. என்னாச்சு? 2 ஏசியுமே வேலை செய்ய மாட்டேங்குது. பேட்டரி எல்லாம் நல்லா தானே இருக்கு. இது வேற. அண்ணே வாங்க. என்ன மகா? கூப்பிட்டது காதுல விழலியா? என்னது? இல்ல விழாத மாதிரியே நடிக்கிறியா? சாரி மகா, என் கவனம்லாம் நான் படிச்ச திருக்குறள்ல இருந்துதா, அதான் உன் குரல் எனக்கு கேட்கல. நீ எல்லாம் திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதை என்ன நம்ப சொல்ற? நீ நம்ப வேண்டாம், ஆனா நான் திருக்குறள் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒண்ணு சொல்லவா? திருக்குறள் பாடல் 448ல திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு அரசனுக்கும் நல்வழி காட்டக்கூடிய பெரியவங்களோ இல்ல நல்லது கெட்டது சொல்ல குருவோ அவரு கூட இருக்கணும். இல்லனா எதிரி நாட்டு அரசனுங்க படையெடுத்து வந்து அழிக்க வேணாம், அவனே தானாவே அழிஞ்சிருவான். இப்போ இது ராஜாவுக்கு மட்டும் இல்ல, ஒன்ன மாதிரி என்ன மாதிரி
சாதாரண ஆளுங்களுக்கும் பொருந்தும். பரவாயில்லையே, விளக்கம்லாம் வேற சொல்ற. ஆ, ஆனா அதே திருக்குறள்ல கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அத படிச்சிருக்கியா? அதுல குடிக்க கூடாதுன்னு எழுதி இருக்கு, தெரியுமா? அங்- இதெல்லாம் படிச்சா பத்தாது, ஒழுங்கா ஃபாலோவும் பண்ணணும். சிரிச்சது போதும். ஏசி மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஏசி ஓடல. ஆ, அப்படியா? ஏன் ஓட்டல? ஏன் ஓடலன்னு வரவன் சொல்லுவான். நான் டின்னர் முடிக்கிறதுக்குள்ள ஏசி ஓடணும். சீக்கிரம். இப்பதானே சொல்லிருக்க. இரு, ஃபோன் பண்ணி ஆளை வர சொல்றேன். போ போ. வரப்போறவங்க ஏசி மெக்கானிக் இல்ல மகா, இந்த குடும்பத்தையே ரிப்பேர் பண்ண போற மெக்கானிக். கெட்டதெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு நல்லதெல்லாம் வெளியே கொண்டு வர போறான் பாரு. சீதா ரிலீஸ் கன்ஃபார்ம். நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக போறீங்க.